to access property. Okay, so இப்போ இது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இதுல பாருங்க, derived class object generally willing to access itself class properties. அது derived class object எப்பவுமே அந்த derived class ஓட properties access பண்றதுக்கு தான் ஆர்வமா இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்ப access பண்ண விரும்புற ஒரு ப்ராப்பர்ட்டி derived classல இல்லைனா, இப்போ அத தான் இங்க சொல்லிருக்காங்க. If derived class object willing to access property is not found in derived class, then ஒரு derived class object access பண்ண விரும்புற ஒரு ப்ராப்பர்ட்டி derived classல இல்லைனா, is not found in derived class, then clear-ஆ சொல்லிருக்காங்க. If derived class object willing to access property is not found in derived class, then that time onwards, அப்பையில இருந்து தான் that time onwards derived class object check it out whether base class has willing to access property. That time onwards derived class object check it out whether base class has willing to access property. அப்போ இப்போ derived classல இல்லைன்ற போது அந்த derived classோட ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸ்ல இருக்குதான்னு போய் செக் பண்ணுமா. In case if derived class object willing to access property found in base class, then error will not occur. Error will not occur. Error வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. Error will not occur. Else error will occur. இங்க இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு derived class object ஆக்சஸ் பண்ற விரும்புற ப்ராப்பர்ட்டி எதுல இருக்குதுன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்குது அப்படினீங்கன்னா எரர் வராது. அந்த ஒரு derived class object ஆக்சஸ் பண்ண விரும்புற ப்ராப்பர்ட்டி derived classலயும் இல்ல பேஸ் கிளாஸ்லயும் இல்ல அப்படின்னா எரர் கண்டிப்பா வரும். First ஒரு derived class object அந்த derived class குள்ளார derived class object first derived class குள்ளார போயிட்டு தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ண விரும்பும். இப்போ derived class ஆக்சஸ் பண்ண விரும்புற ப்ராப்பர்ட்டி derived classல இல்லைன்னா அந்த derived class object பேஸ் கிளாஸ்ல போய் செக் பண்ணும். நான் ஆக்சஸ் பண்ண விரும்புற ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் கிளாஸ்ல இருக்குதான்ட்டு. யாரு? derived class object. Derived class object check it out base class as willing to access property or not. இப்போ ஒரு derived class object access பண்ண விரும்புறது derived classல இல்லைன்னு உடனே அது எங்க போய் செக் பண்ணுது? பேஸ் கிளாஸ்ல போய் செக் பண்ணுது. இப்போ பேஸ் கிளாஸ்ல வந்துட்டு derived class access பண்ண விரும்புற property found in base class, then error will not occur. In case derived class object willing to access properties not found in derived class and base class, then error will occur. ரெண்டு கிளாஸ்லயுமே இல்லைன்னா கண்டிப்பா எரர் வரும். இதுதாங்க அவங்க சொல்ல வர்றது. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, derived class object does not give first priority to base class. Derived class object give first priority to base class when itself class have no willing to access property. ஓகேவா? thus ஒரு கன்க்ளூஷனுக்கு முடிச்சிருவோமா? இப்போ derived class
object always give first priority to itself class properties only. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அந்த டெரைவ் கிளாஸ்க்குள்ளார இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை தான் ஆக்சஸ் பண்ண விரும்பும். ஆனால் இப்போ ஒரு டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண விரும்புகிற ஒரு ப்ராப்பர்ட்டி டெரைவ் கிளாஸ்க்குள்ளார இல்லைன்னா பேஸ் கிளாஸில் போய் செக் பண்ணும். அப்போது அந்த டெரைவ் கிளாஸ் ஆக்சஸ் பண்ண விரும்புகிற ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் கிளாஸில் இருந்துச்சுன்னா எரர் வராது. இப்போது ஒரு டெரைவ் கிளாஸ் ஆக்சஸ் பண்ண விரும்புகிற ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் கிளாஸ்லையும் இல்லை டெரைவ் கிளாஸ்லையும் இல்லை அப்படின்னீங்கன்னா எரர் வரும். இதுதாங்க இங்கே இவ்வளோ பெரிய சென்டென்ஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்களேன். இப்போது நம்ம வந்துட்டு the self.i and self.j, these instant variable not created under on derived class. Please underline this word. Here just try to access instant variable. Here I am not make instant variables. So compiler check it out. Instant variables are not created under on derived class. So where they are created instant variables. So compiler check it out in base class. Compiler check it out. Instant variables are created in compiler check it out. Base class as instant variables creation part. Found or not? Okay, here found. So compiler does not return error. So compiler will not return error because base class has a two instant variable creation part. So that values here just calculate only with the help of multiplication method. Okay. Finally, we are entering into main module. This main module developed with one object as well as we can develop that object. Finally, we are destroy that object. The main module initially make one object with the help of object declaration part. Object declaration part helps to make a object. Okay, so here I make object, temporary object. So assignment operator found here. So this is called as, it's a permanent object. So the permanent object name is called as objc. Much more time I am told to you, object declaration part can only invoke constructor. Object declaration part can only invoke constructor. Object create பண்ற part தான் constructor operate பண்ண முடியும். இப்போ child class இருக்கு இல்லையா, அதாவது derived class. I want pass two values to derived class. Cursor entering into here itself. Please note it out. Here I make one object. Here I declare one object. This object declaration part only can access constructor. So this object created to child class, I mean the derived